So நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணலாம் path 1 or else இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணலாம் path 2. Okay, if I choose my path 1, so அதுதான் என்னது டிஸ்டன்ஸா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இட் இஸ் ஷார்ட்டஸ்ட் லென்த்ங்கிறது, ஷார்ட்டஸ்ட் பாத் தான் என்ன சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அப்படின்னா இந்த பாத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், மேல இருந்து கீழே வருது, ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன் தான் இருக்கும், அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். பட் when it is a moving upward speed என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். when it is a moving downward speed என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். it is independent of sign of what is that acceleration due to gravity. See, the particle moving with a constant velocity எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, tangential acceleration becomes 0. பட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன இருக்காது, ஜீரோவா இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட் தி சென்டர். அப்படின்னா இங்க டிராவல் ஆகும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், சோ இன்சைட்ல இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு வெட்ரி. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. அசஸ்மெண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த வே NCERT புக் பேக்ல இருக்க பாயிண்ட் டு பாயிண்டர் கான்செப்டை நீங்க கிளியரா இருக்கணும். ஒன்ஸ் இந்த பாயிண்ட் டு பாயிண்டர் கான்செப்ட்ல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தாலும் சரி, உங்களால 100% ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோல கைனமெட்டிக்ஸ் டாபிக்ல இருந்து பாயிண்ட் டு பாயிண்டர் கான்செப்டை நாம பார்க்க போறோம். We'll start the video. Once இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா please subscribe the channel and share the channel. Okay, we'll start with this. So இந்த பாயிண்ட் டு பாயிண்டர்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கான ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the path length transferred by the object between 2 points is generally not the same as the magnitude of displacement. அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இஸ் நாட் சேம். ஓகே, எப்போ சேமா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது, இப்போ நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணேன், ஐ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். ஸோ நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணலாம் path 1 or else இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணலாம் path 2. ஓகே, இஃப் ஐ சூஸ் மை path 1, ஸோ அதுதான் என்னது டிஸ்டன்ஸா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இட் இஸ் ஷார்ட்டஸ்ட் லென்த்ங்கிறது, ஷார்ட்டஸ்ட் பாத்து தான் என்ன சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அப்படின்னா இந்த பாத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம் இல்லையா. இப்போ செகண்ட் பாத்தை சூஸ் பண்ண அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ we can say it is a distance greater than or equal to displacement சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். The two quantities are equal only object does not change its direction during that what course of motion. This very important thing you have to know clearly. Next pointங்கிறது என்னன்னா, the average speed of an object is greater than, understand this one, greater than or equal to magnitude of average velocity over a given time interval. ஓகேங்களா. ஸோ average speed எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா total distance divided by total time taken. average velocity எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா total displacement divided by total time taken தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ distance is always greater than or equal to displacement. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க, the average speed always, not always, is greater than the average velocity னு சொல்லிட்டாங்க. Next point, two are equal only if the path length is equal to the magnitude and displacement. So அப்படின்னா ரெண்டும் path lengthum and displacement same இருந்துச்சு அப்படின்னா average speedum average velocityum equal இருக்கு. Okay, so this is third point. என்ன சொல்லலாம், if a particle is speeding up, very important thing, it is a one dimensional motion, particle moving under the acceleration due to gravity. Third point. So once particle is moving up, so நாம பார்க்கலாம், so நான் ஆப்ஜெக்ட் மேல வீசும்போது என்ன ஆகும், ஸ்பீட் என்னட்டே இருக்கும், கம்மியாகும், because acceleration due to gravity acts downward direction. இதுவே மேல இருந்து கீழே வரும்போது பார்ட்டிகளோட ஸ்பீட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், because the velocityயும் accelerationum same directionல இருக்கும். இப்போ மேல போகும்போது acceleration downward இருக்கு, velocity upward இருக்கு, so the particle speed decrease ஆகும். so எதனால அப்படின்னா we can say it is a decelerate சொல்லலாம். okay இதுவே particle downwardல இருக்கும்போது accelerate ஆகும், because velocityயும் acceleration are same direction. அந்த பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. if the particle is speeding up, acceleration in the direction of velocity. if its speed is decreasing, the acceleration is in the direction opposite to that velocity. This is very important, and this statement independent of choice of origin
and that axis. So இது very important thing. So இந்த point உங்களுக்கு direct question கேட்கலாம் assessment reasonல. So if I started that, so இந்த point பாருங்க, so this statement is independent. எந்த ஒரு axis இருந்தாலும் சரி, எந்த ஒரு origin இருந்தாலும் சரி, இந்த scenario is independent. This must be known clearly. Okay, and fourth point நம்ம பார்க்கலாம். Next one, the sign of acceleration does not tells us whether the particle speed is increasing or decreasing. Example நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, I am throwing upward, object ஓட value upward நான் throw பண்றேன். Acceleration எந்த direction தான் இருக்கும்? Downward direction தான் இருக்கும். மேல இருந்து கீழ வருது, acceleration எந்த direction தான் இருக்கும்? அப்பவும் downward direction. But when it is a moving upward, speed என்ன ஆகும்? Decrease ஆகும். When it is a moving downward, speed என்ன ஆகும்? Decrease ஆகும். It is independent of sign of what is that? Acceleration due to gravity. If the particle is falling under gravity, this acceleration, though negative, yes, the result increase the speed. எப்படின்னா direction இருக்கும், acceleration velocity same direction இருக்கும்போது. For a particle through upward direction, the same negative acceleration, speed என்ன ஆகும்? Decrease ஆகும். So particle மேல போகும்போது acceleration downward தான், particle கீழே வரும்போது acceleration is downward தான். Okay, so sign of acceleration due to gravity does not affect that what is that speed of that particle. Yes. Second, next one, fifth point பார்க்கலாம். So fifth point ங்கிறது என்ன? The zero velocity of the particle of any instant, it does not, very important thing, necessary imply the zero acceleration. Same as one dimensional motion எடுத்துட்டேன் அப்படின்னா நான் த்ரோ பண்ணிட்டேன், இப்போ பார்ட்டிகல் மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு, வெலாசிட்டி என்ன ஆயிரும் அந்த இடத்துல? ஜீரோ ஆயிரும். பட் ஆக்சலரேஷன் என்ன இருக்காது? ஜீரோ இருக்காது. ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில தான் இந்த பாடி இருக்கு. So the velocity is equal to zero. It does not mean that acceleration zero னு சொல்ல முடியாது. This very important idea. So இதெல்லாமே direct assessment reason questionல கேட்கறதுக்கான chances இருக்கு. You must follow these ideas. Okay, a particle may be momentarily at rest and it have non-zero what? Acceleration. So this is the example for this concept. Okay, so sixth concept போலாம். So very important concept, sixth one. The definition of instantaneous velocity and acceleration are exact and are always what? Correct, while, very important thing, the kinematic equation are true only for the motion in which the magnitude and direction of acceleration என்னவா இருக்கும்? Constant இருக்கும். So we can apply the equation of motion only acceleration constant இருக்கும்போது மட்டும்தான் apply பண்ண முடியும். If the acceleration vary, and the equation of motion நாம apply பண்ண முடியாது. This very important thing for sixth point. Understand this one. Next one, seventh point பாரு. The kinematic equation for uniform acceleration do not apply case of uniform circular motion. ஏன்னா அங்க acceleration, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன், uniform circular motion எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, I told you that acceleration vary ஆச்சு அப்படின்னா அந்த equation of motion apply பண்ண முடியாது. இப்போ uniform circular motionல எங்கடா acceleration vary ஆகுது? See, the velocity எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, velocity, if the particle moving with a constant velocity, I'll take the example for here. See, the particle moving with a constant velocity எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, tangential acceleration becomes zero. But centripetal acceleration என்ன இருக்காது? ஜீரோவா இருக்காது. It is always toward the center. அப்படின்னா இங்க டிராவல் ஆகும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஸோ இன்சைட்ல இருக்கும். இங்க டிராவல் ஆகும்போது டவுன்வர்ட் இருக்கும். இந்த டைரக்ஷன்ல ஸோ ரைட்டா இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல என்னவா இருக்கும்? அப்பர் டைரக்ஷனா இருக்கும். The direction என்ன ஆயிட்டே இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So we cannot apply the equation of motion. Understand this one clearly. Okay. So circular motion, since this case magnitude of the acceleration is constant, yes, centripetal acceleration is constant, but the direction என்ன ஆயிட்டு இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ண முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியாமே இருக்கும். டக்குன்னு அசிஸ்டன்ட் ரீசன் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா என்னடா பண்றது அப்படிங்கிற டக்குன்னு என்ன பண்ணுவோம்? தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஈவன் இப்போ நான் எடுத்துட்டேன். The resultant acceleration of the object in a circular motion is towards the center only speed என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கும், which mean the uniform velocity-ஆ இருக்கணும், or else uniform circular motion-ஆ இருக்கணும். Uniform circular motion-ஆ இருந்துச்சுன்னா
tangential velocity என்னவா இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் so that tangential acceleration 0 இருக்கும் so only centripetal acceleration மட்டும் இருக்கும் அது towards center மட்டும் தான் இருக்கும் but if it is a tangential acceleration centripetal force centripetal acceleration act ஆச்சு அப்படினா the resultant acceleration என்னவா இருக்கும் so if I take the resultant acceleration is not towards the center என்ன ஆகும் so this is what is a tangential acceleration centripetal acceleration is always toward the center the resultant in the direction la irukum so root under ac square plus at square it is not center it is not towards the center acceleration புரிஞ்சுதா so this is very important point you have to know clearly yes so idhula irundhu nama angle calculate pannalum so we can calculate that so if I take this is my theta na eduthitena so tan theta is equal to so 80 by AC na substitute panni we can calculate angle nama calculate pannalam edukadela so tangential acceleration kum centripetal acceleration kum idela irukka theta va nama calculate pannalam or else the tangential centripetal acceleration kum resultant acceleration kum angle calculate pannalam so this must be known clearly so final point of that the shape of the trajectory of the motion of the object in a two-dimensional motion projectile motion la okay the acceleration alone but also depends on what initial condition of the motion initial condition engiradhu enna solla initial position and initial velocity depend aayirukkum the trajectory is not only depends on acceleration due to gravity it is also depends on what initial position and initial velocity example na ipdi throw panna appadina particle one dimensional aayirum மேல throw பண்ணா அது one dimensional particle moving under the gravity but initial velocity if we throw certain angle with the horizontal என்னவா மாறும் projectile motion ஆ மாறிடும் அப்படினா initial velocity என்ன பண்ணும் இந்த path predict பண்ணும் yes or no getting me point so in the trajectory is depends on projectile motion like trajectory is depends on initial position and as well as velocity depend aayirukkum it is not only depends on acceleration due to gravity so example the trajectory of the object moving under the same acceleration due to gravity can be straight line in upward direction or else parabola depends on initial condition yes or no getting me point so idu ellame important concept so இத ஷார்ட் நோட்டா எடுத்துட்டு ஒவ்வொரு டைமும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ரிவிஷன் பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் நீங்க ரிவிஷன் பண்ணாதான் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு மெமரைஸ் ஆகும் ஓகே சோ இட்ஸ் லைக் a photographic memory சோ கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணுங்க அசெஷன் ரீசன் क्वेश्चन எந்த क्वेश्चन வந்தாலும் ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ணுங்க அதுல இருந்து 4 மார்க் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் சோ once இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா ப்ளீஸ் subscribe the channel and also இதுக்கு அப்புறம் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்டர்ல இருந்து நாம கான்செப்ட clear explain பண்ண பார்க்கலாம் okay so thank you to all